Network model. The first developed network data model was IDS, Integrated Data Store, at Honeywell. Network model is similar to hierarchical model except that in this model, each member can have more than one owner. The many-to-many relationships are handled in a better way. This model identified the three database components: network schema, subschema, and language for data management. வலையமைப்பு மாதிரி. முதலில் ஹனிவெல்லில் உருவாக்கப்பட்ட தரவு மாதிரி IDS, இன்டகிரேட்டட் டேட்டா ஸ்டோர் ஆகும். இது படிநிலை தரவுத்தள மாதிரியை ஒத்திருக்கும் தவிர ஒவ்வொரு உறுப்பினரும் ஒன்றுக்கு மேற்பட்ட உரிமையாளரை கொண்டுள்ளனர். இந்த டேட்டா நெட்வொர்க் மாடலில் முதல்ல ஹனிவெல்ல உருவாக்கப்பட்ட டேட்டா மாடல் தான் இந்த இன்டகிரேட்டட் டேட்டா ஸ்டோர். இது ஹியரார்ச்சிக்கல் டேட்டாபேஸ் மாடல் மாதிரி தான் இருக்கும் இந்த நெட்வொர்க் டேட்டா மாடலும். எக்ஸப்ட் எதை தவிர அப்படின்னா, ஈச் மெம்பர் கேன் ஹேவ் மோர் தேன் ஒன் ஓனர். அதாவது ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட உரிமையாளர் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஈச் மெம்பர் மோர் தேன் ஒன் ஓனர், ஒவ்வொரு மெம்பருக்குமே ஒரு ஓனருக்கு மேலே நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்த பேராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். பலவற்றுடன் பல உறவு நிலையானது எளிய முறையில் கையாளப்படுகிறது. 3 தரவுத்தள கூறுகளை கொண்டுள்ளது. அவை வலையமைப்பு திட்டம், துணை திட்டம் மற்றும் தரவு மேலாண்மைக்கான மொழியாகும். மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் ஹேண்டில் பெட்டர் வே. அதாவது நிறைய பேர்த்துக்கூட பல ரிலேஷன்ஷிப்பை இந்த எளிய முறையில் இது கையாளப்படுது இந்த நெட்வொர்க் மாடல். இதில் 3 மாடல், திஸ் மாடல் ஐடென்டிஃபைடு 3 டேட்டாபேஸ் காம்போனன்ட்டு. இதில் 3 டேட்டாபேஸ் காம்போனன்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நெட்வொர்க் ஸ்கீமா வலையமைப்பு திட்டம், சப் ஸ்கீமா துணை திட்டம், அப்புறம் லாங்குவேஜ் ஃபார் டேட்டா மேனேஜ்மெண்ட்டு தரவு மேலாண்மைக்கான மொழி அப்படிங்கிறாங்க. பாருங்கள், இதை பாருங்கள் ஒரு நிமிஷம். ABC காலேஜிலிருந்து டிபார்ட்மெண்ட் ஒன்றா பிரிச்சுருக்காங்க, லைப்ரரி பிரிச்சுருக்காங்க. இப்போ இதிலிருந்து தான் இது ரெண்டும். மறுபடியும் இதிலிருந்து பாருங்கள், டிபார்ட்மெண்ட்லேருந்து ஸ்டூடெண்ட்டு, லைப்ரரியிலேருந்து ஸ்டூடெண்ட்டு. அதாவது இங்கே நம்ம பார்த்தது அப்படியே பாருங்கள், ஒன்றுலேருந்து அப்படியே கிளைகளையாக ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் கிளைகளே வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், அப்படியே 1லேருந்து 2 வருது, இந்த 2லேருந்து திருப்பி 1க்கு போகிறது. அதான் ஜஸ்ட் 2 பேரண்ட்டு. இது நெட்வொர்க் மாடல் அப்படிங்கிறாங்க. நெட்வொர்க் ஸ்கீமா. Schema define all about the structure of the database. Subschema control on view of the database for the user. Language the basic procedure for accessing the database. வலையமைப்பு திட்டம், அதாவது நெட்வொர்க் வலையமைப்பு திட்டம் அப்படின்னா நெட்வொர்க் ஸ்கீமா. இந்த திட்டம் தரவுத்தள கட்டமைப்பை பற்றி அனைத்தையும் வரையறுக்கிறது. அதாவது தரவுத்தள கட்டமைப்பு டேட்டா பேஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணிக்கிறது இந்த நெட்வொர்க் ஸ்கீமா அப்படிங்கிறாங்க. அடுத்தது சப் ஸ்கீமா. துணை திட்டம் பயனருக்கு தரவுத்தளங்களில் கட்டுப்பாடு விதிக்கிறது. யூசருக்கு டேட்டா பேஸில் கட்டுப்பாடு விதிக்கிறது தான் இந்த துணை திட்டம், சப் ஸ்கீம்ஸ். அடுத்து லாங்குவேஜ் மொழி, தரவுத்தளத்தை அணுவதற்கான அடிப்படை செயல்முறை. அதாவது டேட்டா பேஸை அக்சஸ் பண்ணுறதுக்கான பேசிக் ப்ரொசீஜரல் அப்படிங்கிறாங்க. The major advantage of the model is the ability to handle more relationship type, easy data access, data integrity and independence. The limitations of network model is difficulty in design and maintenance. அதிக உறவு நிலை வகைகளை கையாளும் திறமை, எளிய தரவு அணுகுதல், தரவு ஒருமைக்கப்பட்டு மற்றும் தனித்தன்மை போன்றவை இந்த மாதிரியில் முக்கிய நன்மையாகும். அதாவது இந்த நெட்வொர்க் மாடலோட முக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னா, அதாவது அட்வான்டேஜ் என்ன, நெட்வொர்க் மாடலோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஹேண்டில் மோர் ரிலேஷன்ஷிப் டைப்ஸ், ஈஸி டேட்டா அக்சஸ், டேட்டா இன்டெகிரிட்டி அண்ட் இண்டிபெண்டன்ஸ். இது இதோட மோர் அட்வான்டேஜ் அப்படிங்கிறாங்க. இதோட வடிவமைப்பு மற்றும் பராமரிக்கிறதும் உள்ள சிரமமே இதன் குறையாகும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதை வடிவமைக்கிறதையும் பராமரிக்கிறதுமே ரொம்ப சிரமம் அப்படிங்கிறாங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது உறவு நிலை மாதிரி, ரிலேஷனல் மாடல். இது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.